எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ராகா, ஹாய் மனுஷா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் மேடம். ஹாய் அண்ணா, ஹாய் அபி, ஹாய் அம்மா. சுவாமி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்டா மாப்பிள்ள ரமேஷ். யா, தேங்க்யூ மேடம். அலன் கிறிஸ்டோஃபர், தேங்க்யூ. ஸோ நான் எதுக்கு திடீர்னு இந்த லைவ் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எதுவும் ப்ராப்பராக எதுவும் சொல்லாமல் சடனாக லைவ் வந்துட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை 2 things. அதனால தான் இப்போ போஸ்ட் போடலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் பெட்டர் நான் லைவ் வந்துட்டு அதை அப்படி நான் போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லைவ் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். நான் ஹாப்பியாக தான் ஷேர் பண்ண நினச்சேன். பட் இப்போ நான் அந்த மைண்ட் செட்டில் இல்லை. இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இந்த வருஷங்கள் ஆரம்பித்ததுலேருந்து, இந்த ஜனவரி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ரெக்கக்னிஷன்ஸ் அங்கங்கே வந்து கூப்பிட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் சொல்கிறதுக்கும் அதுக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ், போஸ்ட், ஸ்டோரிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ ரீசெண்டாக வந்து விகடனில் வாங்கினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் டிவியில் கொடுத்தப்போ நீங்கள் சந்தோஷப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதெல்லாமே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் எங்கே போய் சின்னதாக ஒரு அவார்டு வாங்கினாலும் எந்த இதையுமே நான் பாகுபாடு பார்த்ததில்லை. பட் அது எப்படியும் உங்களை ரீச் ஆகிடுது. இப்போது பெருசாக நான் சொல்கிறது இல்லைன்னா விகடன்லையோ சேனல்லையோ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படினாலும் ரீச் ஆகிடுது. மற்றது வந்து நான் எங்கே போய் வாங்கினாலும் அது நான் போஸ்ட் போட்டாலோ இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்க யாரோ போஸ்ட் போட்டாலோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்து அதுக்காக நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அதுக்கு எனக்கு திருப்பி என்ன எப்படி எதுன்னு தெரில. ஸோ நான் என் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம், என் இயக்குனர் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு கரெக்டான வேலையை பார்த்துட்டு கரெக்டாக என் பாத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ அதுக்கான கிடைச்ச ரெக்கக்னேஷன்ஸ் தான் இது. அதுக்கான கிடைச்ச வேல்யூபிள் அசட்டுன்னு சொல்லலாம். அது வேற யாரில் நீங்கள் தான் எல்லாருமே. ஸோ அந்த கதாபாத்திரத்தினால கிடைச்ச சொந்தங்கள் நிறைய. அது வந்து சின்ன குழந்தையில ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்டாக வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் ப்ராஜெக்டாக எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, வைடர் ரேஞ்ச் ஆஃப் மக்கள் வந்து அதை பார்த்து ரசித்து அதுக்கான ரெக்கக்னேஷன் கொடுக்கும்போதும் நேரில் பார்க்கும்போதும் அவங்க வந்து இதை அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு, அவங்களோட அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டு, அவங்களோட கூட பிறந்த சகோதரனாக பார்த்துக்கிட்டு, அவங்க வீட்டில் இருக்க ஒரு பேரனாக பார்த்துக்கிட்டு, அவங்க ஒரு குட்டி குழந்தை வந்து அவங்க மாமாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். திரும்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். அந்தளவுக்கு தேங்க்ஸ் இருக்குது. அது நம்ம எல்லா இடத்துலையுமே நான் எனக்கு அந்த அன்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதுதான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் தாண்டி நான் ஆசைப்பட்ட விஷயம் எப்போவுமே இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஃப்ரேம்குள்ளே இருக்கணும், நடிக்கணும், கேமரா முன்னாடி அப்படின்றது தான். ஸோ அதன் மூலமாக கிடைச்ச அன்பு வந்து அதிகம் எல்லையற்றது. அது நிறைய ஸ்டேஜில் வந்து பொதுவாக நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். பொதுவாக நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அதில் வந்து சில விஷயங்கள் மிஸ் பண்ணிவிடுவோம். அது போக எடிட் ஆகி வர்றப்போ சில விஷயங்கள் மிஸ் ஆகிடும். அப்படி நிறைய இடத்துல வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. நான் பொதுவாக எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் மட்டுமே இந்த இடத்துக்கு இப்படி வந்தேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏனிப்படியாக இருந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக அவங்க கையை பிடிச்சி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து என் மண்டைக்கு அது ஏறுறது கொஞ்சம் நாள் ஆச்சு. இல்லை, அவங்க வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டு போல அவங்களோட தோளில் தூக்கி என்னை வச்சுருக்காங்க. அவங்கள மிதித்து தான் நான் அடுத்த கட்டத்துக்கு ஏறி போயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சது. அவங்க எல்லாருமே எனக்கு தோள் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாருமே என்னோட அப்பா அம்மாலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை என்கரேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கூட இந்த டேரக்டர்ஸ் டீம், நான் ஒர்க் பண்ண அத்தனை டேரக்டர்ஸ் டீம், தேவன் அம்போஸ்கர் என்ன, ராஜேஷ் அண்ணன், அப்புறம் என்ன யூடியூப்பில் கூட்டு வந்த குரு அண்ணன்,
அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன விஷயம் பண்ணலாம்னு நினச்ச பிரபு சேனல் ஓனர் ராஜாண்ணா விஸ்வாண்ணா, அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து அவங்களுடைய தோளில் என்னை தூக்கி வச்சு நீ அடுத்து மேலே போ மேலே போ மேலே போன்னு சொல்லி சொல்லி நீங்கள் ஏற்றி விட்டுருக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சுது. இல்லை, நான் அவங்க கையை பிடிச்சி தான் போயிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் வந்து நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன், சில அவார்ட் ஷோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். பட் நிறைய விஷயங்கள் ட்ரிம் ஆகி போயிடுது. அது இப்போ இது வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து எந்த ஒளிவு மாதிரி இருக்காது. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நான் இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்கள ஆரம்பித்து இப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்னோட இயக்குனர் திரு குமரன் சார், அவங்க வந்து அவங்களும் விகடன் ப்ரொடக்ஷன்ஸ், விஜய் டிவி எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த கதாபாத்திரத்தை என்கிட்ட வந்து கச்சிதமாக வேலை வாங்கிட்டு இருக்காரு என்னோட இயக்குனர். எனக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவைன்றது இன்ச் பை இன்ச்சாக, டைலாக் பை டைலாகாக, மாடுலேஷன் பை மாடுலேஷனாக, பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு செட் ஸ்டேஜில் வந்து என்ன எப்படி சொல்றதுன்னா கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் முழுக்க அவங்களுக்கு தான் போய் சேரும். நான் நல்லா நடித்தாலும் அதுக்கு அவங்க தான் காரணம், நான் நல்லாவே நடிக்கலைனாலும் அதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ இதில் எதுவுமே நான் சம்மந்தப்படல. ஐம் ஜஸ்ட் டூல். நான் ஒரு டூலாக மட்டும்தான் இதில் இருந்திருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கிடைச்ச ரெக்கக்னிஷன்ஸ் எப்படின்னா த்ரூ சேனல்லேருந்து அது போய் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதை தாண்டி அதுக்கு அடுத்தபடியாக வந்து அது ரீச் ஆன விதம் எப்படின்னா லைக் யங் ஏஜ் பீப்புள்ஸ் கிட்ட வந்து கனெக்ட் ஆன விதம் எப்படின்னா மோஸ்ட்லி வீட்டில் இருக்கவங்க பார்க்கும்போது அந்த யங் ஏஜ் பீப்புள் பார்த்து அதில் அட்ராக்ட் ஆன சிலர் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேர் வந்து த்ரூ இன்ஸ்டாகிராம், த்ரூ ஃபேன் பேஜஸ், ஸோ அப்படி வந்து நிறைய பேர் ரெக்கக்னேஷன் எங்களை பண்ணாங்க. எங்கள் சீரியல் வெளியில் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து அப்போ ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து போஸ்ட் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் மெயின் ரீசன். நம்ம தான் ஒவ்வொருத்தவங்களும் தோல் கொடுத்ததில் அவங்களும் தோல் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட, அப்படிதான் சொல்லணும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நான் வந்து இப்போ தான் அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது என்னோட லைஃப்பில் இருக்க ஒரு ஆசை, நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து டிசைட் பண்ணி அதை ப்ராப்பரான வழியில் ப்ராப்பராக உட்காந்து யோசித்து அதை பக்குவமாக செயல்படுத்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே, எந்த ஒரு பிசிறு தட்டினாலும் சொல்லுவாங்களே, அது மாதிரி பிசிறு தட்டினாலுமே உட்காந்து பொறுமையாக யோசிச்சோன்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நீங்கள் செய்கிற வேலை மேலே நம்பிக்கை வைங்க. அது கண்டிப்பாக உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இது நான் நிறைய ஸ்டேஜில் சொல்ல முடியல என்னால். சொன்னதும் சில இது வந்து கட் டவுன் ஆகி போயிடுச்சு. ஸோ இது வந்து தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். இது வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னே சொல்லலாம். அதுவுமே வந்து நான் இங்கே சொல்கிறதுக்காண்டி தான் வந்தேன். அதுக்காண்டி தான் இப்போது இந்த லைவ் இம்மிடியேட்டாக நான் வந்தது காரணமே அந்த ப்ராப்ளத்தினால தான். அரல்ஸ் நான் இந்த போஸ்ட் வந்து வீடியோவாக தனியாக போடணும்னு நினச்சிருந்தேன். பட் அதை நான் லைவில் சொல்லி போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்க்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து நான் அந்த விஷயத்துக்கு வரேன். என்னன்னா இப்போது எப்படி ஆரம்பிக்கிறது, ரீசெண்டாக சில பேர் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பொதுவாக இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. என்னோட ஒர்க் டைம் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நான் அதில் வந்து இன்ஸ்டாகிராம் பெருசாக யூஸ் பண்ண முடியறது இல்லை. நான் அதனால் யூஸ் பண்ணுறதும் இல்லை, பெருசாக இல்லை. வந்து போஸ்ட் போடுறதே ரொம்ப ரேராக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நானும் போஸ்ட் போடணும்னு நினைப்பேன், அந்த டைமை தாண்டிடும். ஸோ போஸ்ட் போடாம விட்டோமே, சரி நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம் இப்படியே போயிட்டுருக்கோம். அதனால தான் வந்து லாஸ்ட் டைம் இந்த டான்ஸ் போஸ்ட்டே வந்து நான் ரொம்ப நாள் போகணும்னு நினச்சி 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாருடைய போஸ்ட் டேக் பண்ணி போகிற போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், சம் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு டைமுக்கு மேலே ஸ்டாப் பண்ணது வந்து எனக்கு ஒன்று வந்து என்னோடய ஒர்க் எஃபிஷியன்சி இது பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொன்று எனக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதில் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. அதை விட முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம போடுற போஸ்ட்டில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது. என் கண்ணுக்கு தெரிய வந்ததுனால தான் நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணேன். அதை அப்படியே நிறுத்த